ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாமி கௌதம் அண்ட் பிரியாமணி சேர்ந்து நடித்த ஆர்டிக்கல் 370 ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆதித்யா சுகாஸ். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த திரைப்படம் February 23, 2024 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. வாங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தினுடைய பேக்ட்ராப் என்னன்னா, ஜம்மு காஷ்மீரோட அப்ரகேஷன் ஆஃப் த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அதாவது எப்போ ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிக்கல் 370 தூக்குனாங்களோ அதை பற்றி தான் இந்த படத்தினுடைய கதை இருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே இது ஒரு அஜெண்டா ட்ரிவன் ஃபிலிம்னு ஒப்பீனியனில் இருந்தாங்க. இந்த படம் 2016ஆம் ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படை கதையில தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் 6 சாப்டராக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல புர்ஹான் வானி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட கமாண்டராக இருக்காரு. இவர்கிட்ட இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. இவரை காஷ்மீரில் 2016 கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் பிஎம்ஓ ஆஃபீஸர் பிரியாமணி என்ட்ரி கொடுக்குறாங்க. எப்படி இந்த ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூலை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல இருந்து தான் கதை ட்ராவல் ஆகுது. ஆனாலும் இன்னும் சுச்சுவேஷன் சரியாகாமல் இருக்குது. அப்போ தான் 2019 புல்வாமா டெரர் அட்டாக் நடக்குது. இந்த அட்டாக்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. யாமி கௌதம் மற்றும் பிரியாமணி தான் இந்த படத்தினுடைய லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. யாமி ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே சமயம் பிரியாமணி ஒரு பிஎம்ஓ ஆஃபீஸரா இரண்டாவது முக்கியமான கேரக்டரில் அவங்க ரோலும் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸான ஸ்கேன் சஞ்சீவ் தாக்கூர், அருண் கோவில் அண்ட் கிரண் கர்மேக்கர் எல்லோருமே ரொம்ப செமையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் நேஷனல் அவார்டு வின்னர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆதித்யா சுகாஸ். இந்த படத்தில் பேட்ரியாசிசமா அவ்வளவு அழகாக எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் நம்மளை புல்லரிக்க வைக்கிற மாதிரியான பேட்ரியாட்டிக் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே பார்க்க முடியுது இந்த திரைப்படத்தில். டைரக்டர் வெறும் லீட் ஆக்ட்ரஸை மட்டும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண வைக்கலங்க. அந்த படத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வச்சிருக்கிறாரு. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்கடு மூவியாக தான் கொடுத்துருக்கிறாரு ஆடியன்ஸுக்கு. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் எமோஷன், பாலிட்டிக்ஸ், ஆக்ஷன்னு ஒரு பக்கம் என்டர்டெய்னிங்கான படமாக இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரில் நடக்கக்கூடிய பிரச்சனை, அப்புறம் ஆர்டிக்கல் 370 ரிமூவ் பண்ணது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண கதையாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ராமா அண்ட் ஆக்ஷன்னு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நிச்சயமாக இந்த கதையும் இந்த படமும் இதில் வரக்கூடிய திரைக்கதை வசனங்கள் அனைத்துமே எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி ரொம்ப கச்சிதமாக கொடுத்துருக்கிறாரு இயக்குனர். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.